திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு பாலாஜி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தேவி. செவிலியரான இவர் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்தார். நோய்வாய்ப்பட்ட நோயாளிகளுக்கு அவர்களின் வீட்டிலேயே தங்கி மருத்துவம் பார்க்கும் செவிலியர் பணியை செய்து வந்த தேவி கடந்த 4 மாதங்களாக பணி இல்லாமல் வீட்டிலேயே இருந்து வந்த நிலையில் மாயமானார். தனது மகள் மாயமானதாக தாய் முனியம்மாள் செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். காவல்துறையின் விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த உறவுக்காரரான சாய்ராம் என்ற 19 வயது இளைஞனும் காணாமல் போனது தெரிய வந்தது. போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து அவர்கள் இருவரையும் தேடி வந்த நிலையில் இருவரும் வழக்கறிஞர்கள் மூலம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். கடந்த 3 மாதங்களாக சாய்ராமுடன் முறை தவறிய காதலில் விழுந்து நெருங்கி பழகிய தேவி அவரை சென்னைக்கு அழைத்து வந்து பெசன்ட் நகரில் உள்ள முருகன் கோவிலில் திருமணம் செய்து கொண்டது தெரிய வந்தது. முன்னதாக தேவி தனது தாய் மாமனான மணி என்பவரை 6 வருடங்களாக காதலித்து ஏமாற்றியதாக புகார் அளிக்கப்பட்டது. இந்த விசாரணை ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க திடீரென சோழவரம் அடுத்த காரனோடை பகுதியில் இருந்து விஜய் என்ற இளைஞரும் தன்னை 1.5 ஆண்டுகளாக காதலித்த தேவி தன்னிடம் சுமார் 5 லட்சம் ரூபாய் வரை ஏமாற்றியதாக புகார் அளித்தார். தனக்கு நியாயம் வேண்டும் என தேவியுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை வைத்திருந்த செல்போனுடன் காவல் நிலையத்தில் பொங்கியதால் பரபரப்பு மேலோங்கியது. நான் இது பண்ண வாங்கி கொடுத்தேன். சரி, நம்மளுக்கு உண்மையாக இருக்குது சொல்லிட்டு நான் கடைசி நம்பினேன் சார். ஆனால் எப்போ நம்பினேன் நான் இப்போ இங்கே போனாங்கல்ல அப்போ தான் சார் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே. சரி சரி, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. காவல்துறையினர் நடத்திய தீவிர விசாரணையில் இளைஞர்கள் சிலரை தேவி காதலித்து ஏமாற்றி அவர்களிடம் இருந்து பணம் முதலியவற்றை பெற்றுக் கொண்டதும் தெரிய வந்தது. அதற்கான ஆதாரங்களை 19 வயதான இளைஞரான சாய்ராம் தரப்பில் வந்த வழக்கறிஞர்கள் புகைப்படங்களுடன் காவல் நிலையத்தில் சமர்ப்பித்ததால் காவல்துறையினர் அதிர்ச்சி அடைந்தனர். பெண் வீட்டாரோ தங்களது மகள் அழைத்து சென்ற சாய்ராமை தங்களது வீட்டுக்கு மருமகனாக அழைத்துச் செல்லும் ஆவலுடன் காத்திருந்தனர். இதனால் கோபமடைந்த காவல்துறையினர், நாங்கள் காவல்துறை வேலை மட்டும்தான் செய்கிறோம், மற்ற எந்த வேலையும் செய்யவில்லை, எங்களை பார்த்தால் எப்படி தெரிகிறது, ஒழுங்காக அவரவர் பெற்றோருடன் செல்லுங்கள் என்று கூறினார். இருவரும் மறுத்த நிலையில் ஒரு கட்டத்தில் தான் பல்வேறு நபர்களை காதலித்து ஏமாற்றியது காவல்துறையினருக்கு தெரிந்துவிட்டதால் தாயுடன் தன்னை கைது செய்து விடுவார்களோ என்று உஷாரான தேவி தாயுடன் தான் செல்வதாக ஒப்புக்கொண்டார். மனம் உடைந்த 19 வயது காதலன் திரைப்படங்களில் வருவது போல தன் தாயின் தோளில் சாய்ந்து கொண்டு தேம்பி அழுது காவல் நிலையத்தின் வாசலில் நின்றவாறே உள்ளே இருந்த காதலியை உற்று பார்த்து கொண்டிருந்தான். பெண் வீட்டாரோ இளைஞரை தாக்க வேண்டும் என்று பேசிக்கொண்ட நிலையில் பாதிக்கப்பட்ட 19 வயது இளைஞன் அவர்களை முறைத்தபடி திமிரிக் கொண்டு செல்ல முயன்றான். ஒரு வழியாக சாய்ராமை சமாதானப்படுத்தி இருசக்கர வாகனத்தில் அவர்களது பெற்றோர் அழைத்து சென்றனர். சென்னை முருகன் கோவிலில் முன்னின்று திருமணம் செய்து வைத்த உறவுக்கார பெண்ணே மஞ்சள் கயிறால் ஆன தாலியை தேவியிடம் இருந்து வாங்கிச் சென்றார். இதையடுத்து செவிலியர் தேவியோ திமிரிக் கொண்டு காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்து தனது தாயின் கையை உதறிவிட்டு முணுமுணுத்துக் கொண்டே திட்டியவாறு காரில் ஏறிச் சென்றார்.
இதற்கிடையே காதலித்து ஏமாற்றியதாக பெண்ணை தாக்க காத்திருந்த உறவினர்களை காவல்துறையினர் விரட்டினர். பாலிமர் செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் பாலாஜி.